மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கணியர் ஏஎன் ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் கும்பராசிக்கான 2026 புது வருட பலன்களை பார்ப்போம். நித்திய கண்டம் பூர்ண ஆயுள் என்ற மாதிரியாக மனசில் பயத்தோட தேவையில்லாததை நினச்சிக்கிட்டு கவலையில் இருப்பது போல் இருந்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு இந்த ஆண்டு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் தங்களுக்கு முழுமையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஆரம்ப இடத்திலேயே வருவது போல் எண்ணங்களை எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதை அவாய்ட் பண்ணிடுங்க, வேண்டாம், அந்த மாதிரி இருக்க வேண்டாம். கடந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா தங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் அதிகமாக கொண்டே இருந்திருக்கும். சிலருக்கு சிறிய விபத்துக்கள் கூட ஏற்படும், இல்லை ஏற்பட்டிருக்கலாம். கால் முட்டியில் காயம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு ஆப்ரேஷன் கூட நடந்திருக்கலாம், இல்லை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் கவனமாக இருங்க. வீட்டில் வயதில் மூத்தவங்களாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல்நிலையில் சரியில்லாமல் சென்று அவங்க மருத்துவ சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அவங்க மீது கவனமாக பார்த்துக்கோங்க, அவங்களெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. தங்களுடைய மனதில் விபரீதமான எண்ண ஓட்டங்கள் அப்போ வந்து போகும். எதுலேயும் யாரையும் நம்பி பெரிய அளவில் கற்பனை வளையத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம், ஜாக்கிரதையாக இருங்க. சிலருக்கு கோர்ட்டு கேஸு போன்றவைகளில் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் காவல் நிலையங்களுக்கு கூட சென்று ஒரு விசாரணைக்காக போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நாட்டில் உள்ள நடப்புகளை அறிஞ்சிருந்தோம் நீங்களே போய் சில விஷயங்களில் வாண்டடாக சிக்கிக்குவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் மூக்க நுழைக்க வேண்டாம், உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள். மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பில் மற்றும் உங்களுடைய குடும்பத்தினர் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் சரியாக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கூடிய மாத்திரைகளினுடைய பலன் அவர்களுடைய அல்லது தங்களுடைய உடலுக்கு எடுத்துக்கொள்ளும். அந்த இதை எடுத்துக்கோ. கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிந்திருந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுடைய நலத்தில் அதிக கவனமாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு கவனமாக இருக்கணும். இடமாற்றம் ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும், விட்டுற வேண்டாம். மே மாதத்திற்கு பிறகு சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஆனால் உடல் ரீதியாக மட்டும் கவனமாக இருக்கணும். இளமை பருவத்தில் உள்ள ஆண் பெண் நபர்களுக்கு குடும்பம்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன அப்படின்ற வாழ்க்கையினுடைய இயல்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் கண்டிப்பாக கிராஜுவலாக உங்களுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா முக்கியமாக வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். சரிங்களா? வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க புதுசாக வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கூடி வரும். அதுபோக அவங்களுடைய உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சிறு சிறு நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆனால் பிற்காலங்களில் வரக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு நோய்கள்லாம் அவங்கள அட்டாக் பண்ணாது, சீக்கிரமாக தீரக்கூடிய ஒரு நோயாக தான் இருக்கும். புதிய முயற்சிகள் செஞ்சு தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது வேலையில் தங்களுக்கு திறமையை காண்பித்து நீங்கள் எதிர்பாராத பதவி உயர்வு அல்லது புதிய உத்தியோகம் கிடைக்கிறது போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு ஒர்க்கிங் பார்ட்னர் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. வீடு வண்டி நிலம் வாங்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்குது. சிலருக்கு பார்த்தோன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக கூட இந்த ஆண்டு இருக்கும். கடன் மட்டும் தேவையா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இந்த கும்பராசினியர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண கோளாறு போன்றவைகள் ஏற்படும். அதனால் உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியிடங்களில் போயிட்டு சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுடைய
மன இயல்புகள் பார்த்தோன்னா கொஞ்சம் சரியில்லாத இருக்கும். அது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதை தவிர்க்க யோகா, தியானம் போன்றவைகள் செய்தால் உங்களுடைய உடல் நலத்தை வந்து கட்டுக்குள்ளார கொண்டு வரலாம். மாணவர்களை பார்க்கும்போது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்போம் அப்படின்ற எண்ணத்தில் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு கல்வியில் கோட்டை விட்டுறாதீங்க. கல்வியில் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு செய்கிறதுக்கு இந்த வருடம் நீங்கள் ராஜகாளி அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். இந்த ஆண்டு தங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைத்து இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். Wish you Happy New Year to all. Thank you.